பழங்களில் மிகச்சிறந்த பழங்கள்ல ஒண்ணு நெல்லி. நெல்லிக்காயெல்லாம் தினம் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கணும். தினம் சும்மா பாக்கெட்டில் டவுசர் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில டவுசர் பாக்கெட்டில் போட்டுட்டு போவோம். அதை போய் மெதுவாக கடிச்சு சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சு உனக்கு இனிக்குதா எனக்கு இனிக்குதா. நெல்லிக்காய் சாப்பிட்டோன்னே இனிக்கும் இல்லையா, தண்ணி குடிச்சா இனிக்கும் இல்லையா. எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியல. நெல்லிக்காயை சாப்பிட்டு வெரி குட் தேங்க்யூ. நெல்லிக்காயை சாப்பிட்டு சுவைத்து தண்ணீர் குடிச்சு விளையாண்ட காலம் அத்தனை உண்டு. நெல்லிக்காய்ங்கிறது வெறும் விட்டமின் சி மட்டும் இல்லை. நம்மெல்லாம் படிச்சிருப்போம் நெல்லிக்காய் விட்டமின் சி நிறைய இருக்கு. நம்மளுடைய முதுமையின் மாற்றத்தை குறைக்கக்கூடிய தன்மை கூட நெல்லிக்காயில உண்டு. இன்னும் சொல்ல போனா ஒரு 2000 வருஷமா பதிவு செய்து ஒரு பழக்கத்தில் மிகச்சிறப்பா இருக்குன்னா அது நெல்லிக்காய் மட்டும்தான். ஸோ அந்த நெல்லிக்காய் நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கி வச்சிருக்கோம். எல்லார் வீட்லயும் ஆப்பிள் இருக்கு, ஒரு ஆப்பிள் இருக்கும். ஆனா நெல்லிக்காய் இருக்காது. இன்னையிலேருந்து நீங்க அந்த பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு போன அப்புறம் ஒருத்தர் வந்தாரு, திரும்ப கொய்யா நல்லது, வாழைப்பழம் நல்லது, நெல்லிக்காய் நல்லதுன்னு சொன்னாரு, வாங்கி வைமா, இனிமேல் அதை சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்க சொல்லி அது உங்கள் வீட்டில் ஒரு பயன்படு பொருளாக, ஒரு பேசு பொருளாக மாற வேண்டும் நண்பர்களே.